நீங்கள் பிரிட்டிஷ் காலத்தில் முழுக்க முழுக்க திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க. சித்த மருத்துவத்தை காலி பண்றாங்க. காலி பண்ணுறாங்க. சித்த மருத்துவத்தை காலி பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி போடுறான். எப்படி சொல்றீங்க அதை? முதல்ல சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கிட்டு இந்த சித்த மருத்துவர் இருக்காங்க போல, இந்த சித்த மருத்துவர் பூரா ராவ் பகதூர்ன்றது உயரிய விருது. அந்த உயரிய விருதே கொடுக்குறான். நீங்கள் இப்போ ரத்னான்று கொடுப்பான். அப்புறம் நம்ம அதுக்கு பின்னால தான் பாரத ரத்னான்னு வரும். இந்த ரத்னான்ற விருதே கொடுக்குறான். அதுவே உயர். அதை விட உயர்ந்தது அந்த விருதெல்லாம் கொடுக்குறான் சித்த வைத்தியங்களுக்கு. சௌரியராஜனுடைய தந்தைக்கு அந்த விருதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு இந்த இடத்துல ஒரு குறிக்கிறதுக்கு பண்ணிக்கணும். வழக்கமாக ஜால்ரா போட்டால் தான் இந்த மாதிரி விருதெல்லாம் கொடுப்பாங்க வெள்ளைக்காரங்க. இல்லை அது ஜால்ரா போட்டது கொடுத்துருப்பாங்க. ஆனால் மருந்து வாங்கியிருக்கான். காரணம் கண்டோன்மெண்ட் இருக்குல்ல, இராணுவத்தினர்கள் தான் வர்றான். நம்ம மக்களை இராணுவத்துக்கு எடுக்கல. அப்போ எடுக்கிறான்னா அந்த பேராமிலிட்ரிக்கு கீழே வந்துடும். சப்ஸ்டியூட்டெல்லாம் அது எப்படின்னா இந்த தூக்கிட்டு போகிறது ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரி, ஃப்ரண்ட்ல இருக்க அது மாதிரி தான் தூக்கிட்டு போகிறது. அதிகாரம் உள்ள மாதிரியோ இல்லை ஒரு சொல்றதுக்கான அதிகாரம் பதிவுகள் எதுவுமே இருக்காது. அம்புட்டு தூரம் இல்ல. ராணுவ உடை போட்டு பயிற்சி பெற்றதில்ல. தளவாட பொருள்களை தூக்கி சொல்வது. ராணுவ வீரர்களுக்கே உதவியாளர்கள் மாதிரி. உதவியாளர்கள் தான். தளவாட பொருளை கஞ்சி காய்ச்சணும், கொண்டு போகிறது. ஆமாம், டிரான்ஸ்போர்ட் பண்றது. சாப்பாட்டுக்கெல்லாம் அவன் அனுமதிக்கல. பட்லருக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். ஏன்னா சாப்பாட்டுல நஞ்சு கலந்துருவான்ல. ஆமா. இவங்க வைத்தியம்லாம் உள்ளே வைத்தியம் அவன் வைத்தியனோட தான் வர்றான். அவன் அங்க இருந்து ஆங்கில மருத்துவர்களோட தான் வர்றான். ஆனா அந்த மருத்துவம் இங்க எடுபடலை. எடுபடாத போலதான் நம்ம கிட்ட மருந்து வாங்குறான்.